நடக்கின்ற ரணகலத்திலே அந்த சன்னிதானத்திலே அந்த மாபெர மகாபாரத்திலே அந்த ரணகலத்திலே என் கணவர் மாண்டு என் தாய் வீட்டில் இருந்து மாலை சேலை மஞ்சள் குங்குமம் அனைத்து சீர்வரிசையாக வருமம்மா பொன்னிரு நாயகமே என்று உரைத்தது. அதை நினைத்தால் என் உள்ளமாகப்பட்டது அண்டிக் கொண்டிருக்கிறது. அம்மா அம்மா ஆமாம்மா பஞ்சம் என்று சொல்லக்கூடிய பஞ்ச பாண்டவர் நம்மை சேர்ந்தவர்களா? அம்மா அந்த பஞ்ச பாண்டவர் நம்மை சார்ந்தவர் கிடையாது. அல்லது கௌரவாதிகள் நம்மை சேர்ந்தவர்களா? அவரும் நம்மை சார்ந்தவர் கிடையாது. பஞ்ச பாண்டவர் யாரோ கௌரவாதிகள் யாரோ அவர் யாரோ எங்கேயோ நடக்கக்கூடிய படுகணும். அம்மா அதற்கும் நமக்கும் என்னமா சம்மதம் இருக்கு? அம்மா கேட்கின்ற கேள்வி சரியானதுதான். ஆமாம்மா அம்மா பொன்னிரு நாயகமே என்று உரைத்தது. அம்மா உன்னை போன்ற பொன்னுரிமை இந்த உலகத்திலே எத்தனையோ பேர் இருக்கலாம். என்னை போல அது அன்னாரை சார்ந்திருக்கலாம். பொன்னுரி மாதிரி எத்தனையோ பேர் இருக்கலாம். அந்த அசரீர் வாக்கு அன்னவரை சார்ந்ததும் இருக்கலாம். அப்படியே தனக்கே ஒரு அசரீர் வாக்கா இருந்தாலும் கூட அம்மா நம்ம கண்டிருக்க பகல் கனவு. அம்மா நான் கண்டிருக்கக்கூடிய பகல் கனவு தாண்டி பகல் கனவு பழித்ததே உண்டானால் அது மாமியார் கிட்ட தான் சேரும். இது என்னடி? ஆமாம்மா ஒரு திருமணம் ஆகாத பெண்ணு கனவு கண்டால் திருமணம் ஆகாத குழந்தை கனவு கண்டா தாய் கிரகத்தை சேரும். நீங்களும் திருமணம் ஆனவர்கள் திருமணமான பெண்ணை ஒரு திருமணமான பெண்ணை கிணவு கண்டு பழித்ததே உண்டானால் அது மாமியார் வீட்டை தான் சேரும். தாய் கண்ணுக்கு எந்த ஒரு குறையும் வராதுமா. ஒரு சின்னஞ்சிற கன்னி பெண்ணு கனவு கண்டால் தாய் வீட்டை சேரும். தாய் வீட்டை சேரும். ஆமாம்மா திருமணமான பெண்ணு கனவு கண்டா மாமியார் வீட்டை தான் சேரும். ஏண்டி அம்மா திருமணம் ஆக்கிருக்கேன் அப்ப மாமியார் வீட்டை தான் சேரும். ஐயோ ஐயோ நான் கண்ட கனவு மாமியார் வீட்டுக்கு பண்ணிக்குமா? ஆமாம்மா அது தெரியாம நான் எழுதி கொண்டிருக்கிறேன். தாய் வீட்டுக்கு எந்த ஒரு குறையுமே வராது. ஐயோ ஐயோ என் தாய் வீட்டுல யாவது ஒரு குறையும் இல்லாம மாடி மேல மாடி கட்டி மாடி மேல மாடி கட்டி ஓடு வாழ வேண்டிய மாடி மேல மாடி அது மேல கிணறு கட்டி வாங்கணுமா? அப்படி வராது இருங்க.